நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 2ஆம் தேதியோட முடிவடைஞ்சிருச்சு. இருந்தாலும் வருகின்ற 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, மொத்த மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கைய 543 அப்படிங்கிறதுல இருந்து 816ஆக உயர்த்த ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கான சட்ட முன்வடிவு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூட்டப்படுறதா சொல்லப்படுது. மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டா தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையும். ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நேர்த்தியா செயல்படுத்தினதால மக்கள் தானாக வந்து அந்த திட்டத்துக்கு ஆதரவு தந்தாங்க. கூடவே வேறு வட மாநிலங்களை விட படிச்சவங்களும் மத அடிப்படைவாத கருத்துக்களை நம்பாம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கடைபிடிச்சாங்க. அதனால தமிழ்நாட்டுல மக்கள் தொகை குறைஞ்சு சீரா இருக்கு. ஆனா இதுக்கு நேர் மாறா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, ஜார்க்கண்ட், குஜராத் உள்ளிட்ட ஹிந்தி பேசக்கூடிய வட மாநிலங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த மாநில அரசுகள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதே கிடையாது. சில மாநிலங்கள் செயல்படுத்தி இருந்தாலும் மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அதனாலதான் வட மாநிலங்கள்ல மக்கள் பெருக்கம் அதிக அளவுல இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் ஒதுக்கப்படுறதால மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தி மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகளும், அரசுடைய திட்டத்தை நிறைவேற்றினதால குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு குறைந்த மக்கள் தொகை தொகுதிகளும் ஒதுக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால தமிழ்நாட்டில இருந்து நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் நிலைதான் ஏற்படும். கடந்த கால இந்திய ஆட்சியாளர்கள் மக்கள் தொகையை மட்டும் கணக்குல எடுக்காம அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமைகளையும் கணக்குல வச்சதால தொகுதி மறுசீரமைப்பு செய்யாம தடுத்து நிறுத்தினாங்க. ஆனா இப்போதைய ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய வெற்றிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உயர்த்தி தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பாஜக ஆதரவு இல்லாத மாநிலங்கள், குறிப்பா பாஜக உடைய கருத்தியலுக்கு ஆதரவு தராத மாநிலங்களுடைய தொகுதிகளை குறைக்கக்கூடிய சதித்திட்டமா இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்குமோ அப்படின்னு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் மனசுல வச்சு வருகின்ற 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டுறது மிகப்பெரிய சதி அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருக்கு. 2.5 வருஷமா அமைதியா இருந்துட்டு இப்ப திடீர்னு அவசரமா நாடாளுமன்றத்தை கூட்டுறது ஏன்னும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பி இருக்கு. இது தொடர்பா பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம், இப்போ 543ஆக இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை 50% உயர்த்தி 816ஆக மாற்றுவது, தொகுதிகளை மறு வரையறை செய்வது ஆகிய 2 மசோதாக்களை இந்த கூட்டத்தொடர்ல கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். இப்படி அரசியல் சாசனத்துல திருத்தம் கொண்டு வர வேண்டும்னா நாடாளுமன்றத்துல 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படும். தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதியும், மேற்கு வங்கத்துல ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளையும் தேர்தல் நடக்க இருக்கு. பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் மக்களவை உறுப்பினர்கள் தேர்தல் பணிகள்ல தீவிரமா இருக்கும்போது அவங்கள நாடாளுமன்றத்துக்கு வரவிடாம தடுக்கிறதே இந்த கூட்டத்தொடருடைய உண்மையான நோக்கம் அப்படின்னும், எதிர்பார்க்கிறவங்க வரவிடாம செஞ்சுட்டா அவங்களுடைய வாக்குகள் இல்லாமலேயே மசோதாவை நிறைவேற்ற முயற்சி செய்யறதாகவும் ஒன்றிய பாஜக அரச விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு சிதம்பரம். எம்பி தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சா ஏற்கனவே பல உரிமைகளை இழந்திருக்கக்கூடிய தமிழகம் உட்பட தென் மாநிலங்களுடைய குரல் நாடாளுமன்றத்துல ஒலிக்க முடியாம மேலும் நசுக்கப்படும் அப்படிங்கிற பேராபத்து இருக்கு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சரியா பின்பற்றினதால தமிழகத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையா இது அப்படின்னு தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் கவலையோட கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு இடையில தமிழகம் அதுக்குரிய 39 எம்பி தொகுதிகள்ல 8 தொகுதிகளை இழக்கும் அபாயம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் குறையாது அப்படின்னு கடந்த 3 வருஷமாவே திரும்ப சொல்லிட்டு வராங்க. இதே போலதான் ஜம்மு காஷ்மீருக்கான 370வது பிரிவு சிறப்பு அந்தஸ்து சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னு அவங்க பலமுறை சொன்னாங்க. ஆனா அந்த சட்டத்தை திடீர்னு திரும்ப பெற்றாங்க அப்படிங்கறத யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த திட்டத்துடைய ஒட்டுமொத்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னா,
மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளுடைய எண்ணிக்கை 543 800க்கு மேல அதிகரிக்கப்படும். பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்கள்ல வெற்றி பெற்றாலே இந்த எண்ணிக்கையை எளிதா பெற்று ஆட்சியை பிடிச்சிட முடியும். இது நடந்தா எந்த சட்டத்தையும் தென் மாநிலங்களுடைய தயவு இல்லாம எளிதா நிறைவேற்ற முடியும். எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைந்த மாநிலங்களுடைய குரல் மக்களவையில ஒலிக்க நேரம் கிடையாது. ஏன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென் மாநில எம்பிக்கள் பேசுறதுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தை இந்தி பேசும் வட மாநில எம்பிக்களை எடுத்துக்குவாங்க. அப்படியே நாம நம்முடைய உரிமைகளை கேட்டு போராடனா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வட மாநில எம்பிக்கள் அமளியை ஏற்படுத்தி நம்மளுடைய உரிமை குரல்களை நசுக்கிடுவாங்க. 2029ஆம் ஆண்டு இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தா அடுத்த 10 ஆண்டுகள்ல தென் மாநிலங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு வட மாநிலங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். இதனால 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில இல்லாம 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்ன இருக்கோ அதே விகிதத்துல தொடர்ந்து இருக்கும் வகையில சட்ட திருத்தம் மேற்கொள்ளணும். வருகின்ற 16 18 வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல பாஜகவினர் என்ன மாயாஜாலம் காட்ட போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.